மிஷின் பார்த்தீங்கன்னா இது யூஎஸ் டெக்னாலஜி மிஷின் சார். இது மிஷினில் வச்சு பார்த்ததுனால 100% நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நீரோட்டம் கிடைச்சிருக்கு சார். இந்த பாயிண்ட் சார். இந்த மாதிரி தண்ணி எடுக்கிற இடத்துல வந்து சுத்தம் மிஷின் வந்து சுத்தம். இந்த இடத்துல வந்து சுத்தம். அதுக்குள்ளே தண்ணி இருக்கு. அதெல்லாம் போர் போடணும். ஆமா சார். இங்க எவ்வளவு அடியில தண்ணி இருக்கு கரெக்ட்டா சொல்லிரும். இருக்குன்னு சொல்லி எவ்வளவு தண்ணி இருக்கு எல்லாமே. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர்ல இருந்து பேசுறேன். எங்க கம்பெனி பேர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஜே கிரியேஷன். நான் வந்து நிலத்தடி நீர் மற்றும் வந்து நான் கிரவுண்ட் வாட்டர் சர்வே அது வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். கலந்த ஒரு 5 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். இது வரைக்கும் நான் 1000-1500 பாயிண்ட் வந்து நான் பார்த்திருப்பேன். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு போருமே வந்து ஃபெயிலியர் ஆனது இல்லை. எல்லாமே வந்து 95% வந்து நம்ம வந்து சக்சஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம் சார். எந்தெந்த ஊர்ல எல்லாம் இது வரைக்கும் நீங்க பார்த்து கொடுத்துருக்கீங்க சார்? நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒசூர், கிருஷ்ணகிரி, சேலம், திருச்சி, அப்புறம் நிறைய கிராமங்களை வந்து நான் பார்த்துருக்கேன் சார். இது சார் எந்த ஊர்லயாவது நீங்க பெரிய சக்சஸா கொடுத்துருக்கலாம்? இது வரைக்கும் யாருமே நிறைய பேர் வந்து பார்த்துட்டு தண்ணியில இருந்து ஃபெயிலியர் ஆயிட்டு நீங்க போய் ஏதாவது சக்சஸ் இருக்கா? ஆமா சார். ரீசெண்டா நான் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி ஒரு கிராமத்துல போய் நான் பார்த்தேன். இது வரைக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 வந்து போர் போட்டிருந்தாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு ரிசல்ட்டுமே அவங்களுக்கு வரல. சுமார் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15-20 லட்சம் வரைக்கும் ரொம்ப நொந்து போயிருக்கதாகவும் அவங்க சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து அந்த நிலத்தடியில போய் வந்து நான் பார்த்ததுல நம்ம அந்த ஏஐ மிஷின், இது வந்து ஏஐ டெக்னாலஜி மிஷின்ல வந்து நான் பார்த்ததுனால அங்கே வந்து பாத்தீங்கன்னா 700-800 அடியிலே தண்ணி வந்து வந்ததுனால அங்கே இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாங்க சார். சார் இப்போ அங்கே கிருஷ்ணகிரி, ஒசூர்ன்றது இல்லை சார். நம்ம பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் போய் வந்து நம்ம நிலத்தடி நீர் வந்து தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாமே சொம்பு வச்சு பார்ப்பாங்க, அப்புறம் கம்பு வச்சு சுற்றுவாங்க, அப்புறம் சொம்பில் வாட்டரை வச்சு பார்ப்பாங்க. அப்போல்லாம் அந்த காலத்தில் வந்து அவ்வளோ சக்ஸஸாக இருக்கும்ன்ட்டு இப்போ தெரில சார். பட் இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் முறை, இது வந்து ஏஐ ஜென்ரேஷன், இது வந்த பின்னாடி தான் சார் இப்போது எல்லா கிராமத்துலேயும் நான் போய் இது வந்து 95% வந்து நான் வந்து அக்யூரேட்டாக கொடுத்துட்ருக்கேன். மக்களும் இதை தான் எதிர்பார்க்குறாங்க. இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சார் மேக்ஸ் டிடெக்ஷன் என்ற மிஷின். இது இப்படி கிட்ட வரீங்களா சார்? ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய செட்டப் இருக்குது சார். ஃபர்ஸ்ட் நம்ம இது வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஓகே சார். மிஷின் ஆனதுலேருந்து ஒரு 4-5 ஆப்ஷனுங்க இதில் வந்து வரும். இது வந்து வாட்டர் சோர்ஸு, கிரவுண்ட் டெப்த் வாட்டரு, இந்த கிணத்து வாட்டருங்கெல்லாம் அதெல்லாமே பண்ணுவோம். இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா 1000-1500 அடி வரைக்கும் இந்த மிஷின் வந்து நாங்கள் பார்க்கலாம் சார். இப்படி எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அதுன்ட்டு உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். ஃபஸ்ட்டு மிஷினை வந்து ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணி ஒரு 500 அடி இல்லை 1000 அடிக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். பங்காளத்தில் பார்த்தீங்கன்னா தேங்காய் வச்சு பார்ப்பாங்க, காப்பர் கம்பியில் வந்து பார்த்தாங்க. அதில் வந்து 100% வந்து யாருமே சக்ஸஸாக வந்தது கிடையாது சார். இப்போ நம்ம வந்து மிஷின் பார்த்தீங்கன்னா இது யூஎஸ் டெக்னாலஜி மிஷின் சார். இது மேக்ஸ் டிசிஷன் என்ற மிஷின். இது வந்து நம்ம இந்த மிஷினில் வச்சு பார்த்ததுனால 100% நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1000 அடி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எப்படி பாயிண்ட் கண்டுபிடிக்க பாப்பா எப்படி? ஓகே சார், ஒரே நிமிஷம் சார். நான் வந்து இந்த பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நான் வந்து இப்போ உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். எப்படி இந்த பாயிண்ட் வந்து அக்யூரேட்டாக காட்ட போகும்ன்ட்டு உங்களுக்கு நான் இப்போ காட்ட போகிறேன். இது சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1000 அடிக்கு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டர் லெவல் வந்து எங்கெங்கே சோர்ஸ் கிடைக்கும்ன்ட்டு இது வந்து அக்யூரேட்டாக நம்மளை அதே கூட்டிகிட்டு போகும். வாங்க சார் பார்க்கலாம். பாருங்கள் சார், இது வந்து நம்ம டைரெக்ஷனு எங்கெந்த காட்டுதோ அந்த டைரெக்ஷனில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அது வாட்டர் சோர்ஸ் இருக்க இடத்துல வந்து தான் கூட்டிகிட்டு போவோம். இது வந்து நாம் போகிறது கிடையாது சார். இது வந்து அப்படியே வந்து எந்தெந்த இடத்துக்கு போதோ அங்கெல்லாம் நம்ம போயிட்டுருக்கோம். எங்கே வாட்டர் சோர்ஸ் இது வந்து கிடைக்கும் அங்கே வந்து ஒரு பீப் சவுண்டு அலாரம், அதாவது வந்து அலாரம் சவுண்டு மாதிரி வரும். அங்கே வந்து அலாரம் சவுண்ட் எங்கே வருதோ அங்கே வந்து நம்ம பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் சார். இந்த இடத்துல வந்தால் அந்த மிஷின் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வந்து செக் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். எந்த இடத்துல வந்து இந்த அலாரம் சவுண்டு மாதிரி வருதோ அங்கே வந்து நம்ம அந்த இடத்துல வந்து பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சார். இந்த நாம போகிறது இல்லை சார், அந்த லொக்கேஷன் அந்த வாட்டர் சோர்ஸ் எங்கே இருக்கோ அதுவா நம்மளை கூட்டிகிட்டு போவோம். இதுக்கடுத்து இன்னும் ஒரு 2 மிஷின் இருக்குது சார். அந்த 2 மிஷினில் வந்து நம்ம வந்து இந்த சவுண்டு மட்டும் தான் வருமா? வேறு சுத்தமா மிஷினை சுத்தமா சார்? சவுண்டு வந்து அந்த மிஷின் வந்து அந்த இடத்துலயே சுத்தும். இல்லை பாறை உள்ள ஏரியாவில் தண்ணி கிடைக்குமா? மண் நிறைய இருக்கும் அந்த ஏரியாவில் தண்ணி எடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? அந்த மாதிரி இல்லை சார். பாறை இருந்தாலும் மண் இருந்தாலும் அது வந்து அக்யூரேட்டாக இது வந்து கண்டுபிடிச்சிரும். எவ்வளோ சோர்ஸ்ன்றது இந்த மிஷின் வந்து நம்மளே காட்டி கொடுத்துரும் சார், கண்டுபிடிச்சி கொடுத்துரும் சார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நீரோட்டம் கிடைச்சிருக்கு சார். இது வந்து இங்கே வந்து நம்ம பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் தான் இந்த மாதிரி தண்ணி எடுக்கிற இடத்துல வந்து சுத்தம் மிஷின் வந்து சுத்தம்.
இந்த வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போது இந்த பாயிண்ட் வச்சு 3 கல்லாம் நம்ம இங்கே வச்சுக்கலாம் சார். அதுக்கப்புறம் 4 பக்கமும் ஸ்கொயர் ஃபீட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வச்சு கொடுங்க, செஞ்சு காமிங்கண்ணா. சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து வாட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல வந்து நம்ம இந்த 2 மிஷினில் வச்சு அந்த எவ்வளோ அடின்ட்டு நம்ம வந்து வாட்டர் சோர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஒன்றுனா நம்ம வந்து இப்போது ஃபிக்ஸ் பண்ணுறோம் சார். இதில் என்ன கம்பி வச்சுருக்கேன், இந்த கம்பி எதுக்கு? 4 கம்பி. இந்த கம்பி வந்து 4 ஸ்கொயரில் அடிச்சு அடிங்களா, அடிச்சு விடுங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த எர்த்து வந்து நம்ம வச்சு எங்கேருந்து வருதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஆமாம், அந்த இடத்துல வச்சு நம்ம வந்து அந்த ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரில் எவ்வளோ அடி போகுதுன்ட்டு நம்ம வந்து அது கிராஃபாக நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் சார். காட்டுங்க பார்ப்போம். ஒரே நிமிஷம் சார். இது வந்து எல்லாமே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் சார். இந்த இடத்துல தான் சார் நம்ம வந்து பாயிண்ட் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம இந்த மிஷினை வைப்போம். இந்த மிஷின் வச்சு இந்த 4 இந்த வயர்ஸும் நம்ம வந்து ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அந்த வந்து நம்ம கிராஃப் எவ்வளோ அடி தண்ணி வருதோ அது வந்து நம்ம அளவு வந்து பார்த்துக்கலாம் சார். இந்த 2 மிஷினில் நம்ம இது வந்து வயர் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் 4 ஸ்கொயரில் வந்து நம்ம இந்த எர்த்து கம்பிங்க வந்து அடித்தா அதுக்கப்புறம் அந்த ஒரு சாஃப்ட்வேரில் சார் இந்த டேப்ல வந்து நம்ம அந்த கிராஃப் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். சரி, இந்த எர்த்து அடிச்சு விடுங்க 4 சைடு. அந்த ரெக்கார்டு வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகும். அதுக்கப்புறம் எவ்வளோ அடிக்கு வந்து நம்ம நிலத்தடி நீர் இருக்குன்ட்டு நம்ம இதில் உறுதியாக சொல்ல முடியும் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 4 ஸ்கொயருக்கு இந்த வந்து எர்த்துக்காக நம்ம இந்த ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே சார். இப்போ வந்து நம்ம வந்து 4 ஸ்கொயர்லையும் கம்பி அடிச்சாச்சு. இப்போ வந்து நான் 1000 அடிக்கு வந்து நான் இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஒரே நிமிஷம் சார். டேப் இல்லைண்ணா, லேப்டாப்பில் தெரியும்ண்ணா. டேப்ல வந்து நம்ம இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். இது வந்து நான் ஒரு 1000 அடிக்கு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன்னாக்கா இதில் வந்து எவ்வளோ அடிக்கு வந்து அக்யூரேட்டாக நம்ம இதில் வந்து பார்த்துக்கலாம், கண்டுபிடிச்சிடலாம். அது ஏன் சவுண்டு கொடுக்கு? அது அடிக்கடி இங்கே தானே இருக்குது. ஓ, பக்கத்தில் இருக்கிறனாலண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் 1000 அடிக்கு வந்து நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறேன். இது 15 to 20 மினிட்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகும். ரெக்கார்ட் ஆன பின்னாடி இது வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்ட்டு நம்மள இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்ல முடியும் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த டைரெக்ஷன் வந்து நம்ம இதுக்கு வந்து கொண்டு போகும் பாருங்க சார். அதில் சுற்றுதான் அந்த இடத்துல அது 4 டைரெக்ஷன் வந்து நம்ம செக் பண்ணுவோம். எங்கே சோர்ஸ் இருக்கோ அங்கே வந்து நிற்கும் பாருங்கள். அதே நிமிஷம். இங்கே நிற்கும். எங்கே சோர்ஸ் இருக்கோ அங்கே வந்து இந்த பாயிண்ட் வந்து நான் அந்த டைரெக்ஷன் நம்மளுக்கு காட்டும். இங்கே வந்து காட்டுது. இப்போ இங்கே வந்து இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சுற்றும். இதான் பாயிண்ட். அந்த இதுதான் பாயிண்ட்டு. இங்கே வந்து சுற்றும் சார். சுற்றுது இந்த மாதிரி பாயிண்ட்டு சோர்ஸும் சுற்றும். எதில் இருக்குதோ அதில் சுற்றும். எதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த வந்து இது வந்து சுற்றும். அதுக்குள்ளே தண்ணி இருக்கு, அதில் போர் போடணும். ஆமாம் சார். இங்கே வந்து நம்ம அந்த கிராஃப் எவ்வளோ அடிக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அது 15 to 20 மினிட்ஸில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ அடியில் தண்ணி இருக்கு கரெக்டாக சொல்லிடும். தண்ணி இருக்குன்ட்டு சொல்லி எவ்வளோ தண்ணி இருக்கு எல்லாமே சொல்லி. ஆமாம் சார். 100% நான் இது உறுதியாக நான் சொல்ல முடியும்.